இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இங்க இங்கிலீஷ்ல சொன்னா நீ அங்க எல்லாத்தையும் தமிழ்ல எழுதுவ. அதுதான் உண்மையான அவமானம். ஓ, அதுதான் உங்க ப்ராப்ளமா? அப்படின்னா நீங்க தமிழ்லே சொல்லுங்க, நானும் தமிழ்லே எழுதிக்கிறேன். மிஸ் பூமி. எஸ் சார். மெயில்ஸ் ஆகட்டும் லெட்டர் ஆகட்டும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல இருந்தா தான் அது நல்லா இருக்கும். அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுங்க. ஹலோ, ஐ ஹவ் டோல்ட் யூ திஸ். ஐ அம் யுவர் பாஸ், நாட் யுவர் டீச்சர். ஓகே, புரிஞ்சிருச்சு சார். இப்போ என்ன புரிஞ்சது? நீங்க எனக்கு பாஸ் மட்டும் இல்ல, எனக்கு டீச்சர்னு சொல்ல வரீங்க, அதானே சார்? இங்க பாரு பூமி, உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு உன்னுடைய வேலையும் சேர்த்து நான் தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ புதுசா இங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சினா எங்கயாவது இங்கிலீஷ் டியூஷன் இருக்கும், போய் கத்துக்கோ. டோன்ட் வேஸ்ட் மை டைம் ப்ளீஸ். என்னுடைய வேலையாவது என்ன பண்ண விடு. நான் வேணா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேனே. என்ன என்ன நீ மேல மேல வந்து விழுற? நீ போ போய் கொஞ்சம் தூரமா நில்லு. இதுக்கே இப்படி ஆயிட்டாருன்னா அன்னைக்கு முத்த வேற கொடுத்தாரு. அன்னைக்கு என்னோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல சார். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணும்னு உள்ளுக்குள்ளேயே முணங்கிக்கிட்டேன். உள்ளுக்குள்ள முழங்கினதை வெளியே சொல்லுவாங்களா? நீங்க என் பாஸ் ஆச்சே சார், சொல்லணும்ல. மாமா, நீ எதுக்கு இங்க வந்த? நீ வருவேன்னு முன்னாடியே தெரிஞ்சு உனக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். அது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? என் மாமாக்கு பாசமா லஞ்ச் கொண்டு வந்திருக்க. பாரு, நீ எடுத்துட்டு வந்துட்டு அவன் சாப்பிட்டு வரா. போடி. ஹே, நீ போடி. நீ போடி. நீ போ. நீ போடி. நீ போடி. நீ போடி. சாப்பாடு யார் கொண்டு வந்தா என்ன? நான் சாப்பிடுறேன்.